வளமுடன். வாழ்க. நன்றி அம்மா. வாழ்க. கேக்குதுங்களாம்மா? நல்லா கேக்குதம்மா. கேக்கு. நன்றி நன்றி நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தெய்வ அறிவே திருந்திய அறிவாம், உய்யும் நல்வழி உள்ளுணர்தவமே, செய்யும் வினைகளை சீரமைத்திட வருவாய் அருள்வாய் குருவே என குருவின் மலரடி பணிந்து வணங்கி, மன வளக்கலை என்னும் விரிந்த விருட்சத்தின் வேறாக விளங்கும் அருளன்னை லோகாம்பாள் அவர்களையும் வணங்கி, இருவரும் நம்மோடு சுக்குமமாக இணைந்திருந்து இன்றைய நிகழ்வினை நடத்தி தருவார்களாக என வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய சிந்தனைக்கு செல்கிறோம். அதற்கு முன்னால நல்லதொரு சாந்தி தவத்தை ஆழமாக நடத்தி கொடுத்த நகுலேஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக பயணம் மேலும் மேலும் சிறந்தோங்க. எல்லாம் அல்ல இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று நாம் எடுத்திருக்கும் தலைப்பு நல்லதோர் வினை. கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு. அதற்கு முன்னால இந்த குழுவில் கூடியுள்ள வேதாத்திரிய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம் தலைப்பிற்குள் செல்வோம். இந்த வாசகத்திற்கான பொருளை பார்த்து பின்னர் உள்ள செல்வோம். நல்லதோர் வினை 3 சொற்றொடர்களின் தொகுப்பு. நல்லது பிளஸ் ஓர் ஒன்றேயான வினை என்பது. நல்லது என்பதன் பொருள் நாம் அனைவரும் சிறந்தது, பெஸ்ட், சிறப்பான ஒன்று. ஓர் அல்லது ஒரு தனிப்பட்ட ஒன்றை குறிப்பது. வீணை என்பது நாம் அனைவரும் அறிவோம், இது பிரபலம் வாய்ந்த ஒரு நரம்பு இசைக்கருவி. அதுவும் குறிப்பாக தென்னிந்தியாவில் தோன்றிய பழங்கால இசைக்கருவிகளில் முதன்மையானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீணை மனித உடல் அமைப்பை ஒத்த ஓர் இசைக்கருவி என்றும், அதில் உள்ள 7 ஸ்ருதி கம்பிகள் 7 சக்கரங்களோடு தொடர்புடையது எனவும் படம் போட்டு காட்டியுள்ளார்கள் கூகுள்ல காரைக்குடி வீணை சுப்பிரமணியம் என்ற வித்வான். அதனாலதான் நம்மளுக்கு இந்த டாபிக்க ஆசிரியர் பெருமக்கள் வழங்கி இருக்கிறார்கள் என எனக்கு நினைக்க தோன்றுகிறது. அப்போ இந்த நல்லதோர் வினை என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் நாம் அனைவரும் அறிவோம். பாரத திருநாட்டில் புதிய மறுமலர்ச்சிக்கு வித்தூன்றிய பெரும் மகனார் மகாகவி பாரதியார். பாரதியை சொல்லும் போது அவர் ஒரு கவிழாத கவிதை நிறுவனம் அப்படின்னு ஈரோடு தமிழன்பன் குறிப்பிடுகிறார். இன்னும் வழி வழி பாரதி அப்படிங்கிற ஒரு நூல்ல ஒரு சின்ன கவி இருந்தது. அது என்னை மிகவும் கவர்ந்தது. உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நெற்றி முற்றத்தில் பாரதி நிறுத்தி இருந்த வட்டப்பொட்டை திறந்து பல கவிஞர்கள் வெளியே வந்தனர். அவர்களின் அறிவு நதியிலே நீராடிய ஈரத்துளிகள் காயாத கவிதைகளாக நம் தமிழுக்கு கொடுத்தவர் என்று ஒரு சிறு கவிதை எழுதியிருக்கிறார் CN ராமச்சந்திரன். தமிழ் கடல் அமரர் CN ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர். அந்த அளவு ஒரு கவிழாத கவிதை நிறுவனம் பாரதி அப்படின்னு சொல்லலாம். அந்த பாரதியினுடைய வார்த்தைகள் தான் நல்லதோர் வீணை செய்தே. மகாகவி பாரதியாரை பத்தி இந்த பெருமகனார் தமிழ்நாட்டின் தவப்பயனாய் திருநெல்வேலி மாவட்டம் எட்டயாபுரத்தில் தோன்றிய தெய்வீக கவிஞர். நம் அருள் தந்தை அவர்கள் கூறும்போது பாரதியை பற்றி, பாரதியார் ஒரு மெய்ப்பொருள் உணர்ந்த மகான், பிரம்மத்தை உணர்ந்த ஞானி. அவர் மட்டும் இன்னும் சிறிது காலம் வாழ்ந்திருந்தால் எனக்கு இவ்வளவு வேலை இருந்திருக்காது. அவர் பிரம்மத்தை விளக்கி இருப்பார் என கூறியிருக்கிறார்கள். அந்த அளவு சிறப்பு வாய்ந்தவர் இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் பாரதி. அந்த வகையில் சித்தம் சிவனில் கலந்த ஒரு பிரம்ம ஞானியின் அற்புத கவி வரிகள் தான் நல்லதோர் வீணை. நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ?
சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி, நிலச்சுமை என வாழ்ந்திடல் புரிகுவையோ அப்படின்னு கேள்வி எழுப்புறார். யாரு? பராசக்திட்ட. இசைக்கருவிகளில் சிறப்பு பெற்ற வீணை போல என்னையும் சிறந்த ஒரு மானிடராக சுடர் மிகு அறிவுடன், வார்த்தைய பாருங்க, வெறும் ஒளி தரும் விளக்கு அல்ல, அதிக ஒளி தரும் சுடர் மிகு அறிவுடன் படைத்திருக்கிறாயே. இதை கொண்டு நான் இந்த பெரிய மாநிலம்ங்கிறது குறுகிய அளவுல அவர் சொல்லல, அவர் பெரிய நிலம் இந்த உலக மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்கிறார். அப்போ தன்னுடைய படைப்பு என்பது மக்களுக்கு பயன் பெறவே, நான் நிலத்துக்கு சுமையாக இருந்துவிடக் கூடாது என்று சொல்லடி அப்படிங்கிறாரு. என்ன ஒரு துணிச்சல் பாருங்க. யார நாம வாடி போ வா அப்படின்னு சொல்லுவோம்? நமக்கு சமமானவர்கள், நம்மோடு பிரியமானவர்களை தானே அப்படி சொல்வோம். அந்த நிலையில் அவர் தெய்வ நிலைக்கு உயர்ந்து அந்த அளவு அந்த சக்தி களத்திலேயே நின்று இறைநிலையை தனதாக்கி கொண்டவர் என்று நினைக்க தோன்றுகிறது. அதான் ஒரு இடத்துல சொல்றாரு, எங்கெங்கு காணினும் சக்தியடா அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்லியிருக்காரு. அந்த நிலைக்கு சக்தி களத்திலேயே இருந்து அனைத்தும் சமம் என பார்த்தவர். அது நம் குருநாதரை போல் அல்லவா? அதனால் உரிமையாக கேட்கிறார். அது மட்டுமா, இன்னும் விசையறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுன்னு விசையறு பந்தினை போல், ஒரு விசை கொடுத்தா எந்த இடத்த நோக்கி நம்ம அத பந்த வீசி எறிகிறோமோ அந்த இடத்துக்கு எப்படி போகுமோ அது மாதிரி நான் என் மனம் நினைத்தத என் உடல் செய்கிற அளவு எனக்கு உடலுக்கு ஆரோக்கியம் வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதற்குத்தானே நம் குரு நம் மன வளக்கலை என்னும் பயிற்சிக்கு வந்த உடனேயே உடலுக்கு 9 வகையான உடற்பயிற்சி, அதையும் தினமும் தவமாகவே தவறாது செய்ய வேண்டும் என்கிறார்கள். அதைத்தான் பாரதியும் அன்று கேட்டார். விஞ்ஞானத்தை அடைய இறைநிலையால் அளிக்கப்பட்ட ஒரு வாகனம்தானே உடல். அதைத்தானே இன்னொரு சித்தர் கூறுகிறார், உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்னு. அந்த ஆன்மா குடிக்கொள்ளும் அந்த மெய்ப்பொருள் லயமாக கூடிய அந்த ஆலயத்தை எவ்வளவு ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே இதனுடைய பொருளாகும். அததான் சாமிஜி நம்மளுடைய அருள் தந்தை சிறியது உடல் பெரியது மெய் அப்படின்னு ஞானக்களஞ்சியம் 1ல ஒரு பாடல்ல சொல்றாங்க. உடல் இயக்க படிகள் இணைந்து ஆற்றல் உணர்வு எனும் சிறப்பாகும். இதுவே உள்ளம். உடல் வேறு உள்ளம் வேறென கருத்தை உருவாக்கி அதன் வழியே வாழும் மட்டும் உடல் இயக்கம் தொடர்ந்து நடைபெறுவதற்கான உணவு, உடை, இடம் என்ற பொருளாதாரம், உடல் ஒழுக்க முறை இவை வேறு, ஆட்சி வேறு, ஒவ்வொன்றும் தனி எனக்கொள் அப்படின்னு சொல்றாங்க சாமிஜி. அந்த நிலையில உடல் சிறிது பெரிது மெய் பெற்ற உடம்பின் பயனாய் ஊறு முதல் 5 புலன் மூலம் அனுபவித்தல் சிற்றின்பமாகும். நற்றவத்தால் உயிர் அறிந்து அறிவறிந்த போது நாம் பிறவி எடுத்த பயன் பேரின்பமாகும். சிற்றின்பம் இப்பேரின்பம் என்பதில்லை. சிறியது உடல் பெரியது மெய். ஜீவனே சிவன் எனும் உண்மை பற்றின்றி வாழ்வில்லை அளவு முறை கொண்டால் பகுத்துணர்வோம் நாம் என்றும் பாடலில் கூறுகிறார். இந்த அளவு நாம் உடலை எவ்வளவு ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே இந்த பாடலின் பொருளாகும். நாம் நம் உடம்பில் உள்ள அந்த புலன்கள் மூலம் பெறும் அனுபவமே உயிரையும் அறிவாகிய தெய்வத்தையும் அறிய உணரச் செய்து பிறவி பயனை எய்த வழிவகுக்கும் தானே. அந்த அளவில் சுவர் இருந்தால் தானே சுத்திரம் வரைய முடியும். அப்போது அதை நன்றாக வைத்துக்கொள்ள எப்படி? நல்லதோர் வீணை போல வைத்துக்கொள்ள தினமும் உடற்பயிற்சி தவறாது செய்வோம்.
ஏன் அதுக்கு வீணையை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஆராய்ச்சி எழுமானால், இன்ஸ்ட்ருமெண்ட்லயே காஸ்ட்லி இன்ஸ்ட்ருமெண்ட் வீணை. குறைஞ்சது 10,000, அதிகமானது 3 லட்சம் வரை வீணையினுடைய விலை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விலை மதிப்புள்ள ஒரு பொருளை நம்ம எவ்வளவு பத்திரமா அதுக்கு ஒரு கவர் போட்டு அதுக்கு ஒரு இடம் போட்டு அதை சுத்தம் பண்ணி எப்படி பத்திரப்படுத்தி வைப்போமோ, அதுபோல் இந்த உடலையும் மிக ஆரோக்கியமாக வைக்க வேண்டும். அதற்கான பயிற்சிகளை தவறாது செய்து பயன்பெற வேண்டும் என்பதே இரு மகான்களின் கருத்து ஆகும். இரண்டாவதாக கூறுகிறார், நசை எரு மனம் கேட்டேன் என்று. நசை மீன்ஸ் ஆசை அல்லது பற்று. அப்போ ஆசை அல்லாத வேண்டிய நல்லவற்றை செய்து முடிக்கும் மனம் தர வேண்டும் என சக்தியிடம் இறைஞ்சுகிறார். எப்படி? அதற்குத்தானே நம் அருள் தந்தை மனப்பயிற்சியாக அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சிகளை தந்துள்ளார்கள். ஆசை சீரமைத்தல் அப்படிங்கிற ஒரு பயிற்சியில வேணுங்கிற ஆசையை எல்லாம் சீரமைத்து நிறைவேற்றிக்கொள், வேண்டாத ஆசையை அப்படியே சங்கல்பம் போட்டு நிறுத்திவிடு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அது மட்டுமா? இன்னும் எத்தனை வகையான தவங்கள், 9 வகையான தவம். ஏதோ ஒன்றை பிடித்து பிரம்மத்தை அறிந்து கொள்ள என்று மேலும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இது மட்டுமா? பல்வேறு சொற்பொழிவுகள், பாடல்கள் மூலமும் அந்த அறநெறி இறை உணர்வு என்பதை உணர்த்தியுள்ளார்கள். எடுத்துக்காட்டாக ஒன்று மட்டும் நாம் பார்த்தோம் என்றால், ஞானக்களஞ்சியம் 2ல ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க சாமிஜி. அகத்தவத்தால் மன அலைச்சுழலை படிப்படியாய் குறைத்து ஆதி நிலை 1 வரை பழக்கமாக்கி கொண்டால் இகத்துணர்வோடு எல்லையில்லா இறைநிலையும் உணர ஏற்றபடி அப்பப்போ பொருந்தி வர காண்போம் அப்படின்னு சொல்றாங்க. மிக தெளிவும் உள் உணர்வும் முற்றறிவும் கிட்டும். மூலம் எனும் இறை முதலாய் மனிதன் வரை வந்த மகத்துவமாம் முத்தரமே முத்திரமாய் மலர்ந்த மறைபொருளை அறிவு உணரும் பிரம்ம ஞானம் கிட்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப அகத்தவத்தால் மன அலைச்சுழலை படிப்படியாக குறைக்கும் போதுதான் அந்த ஆதி நிலையோடு ஒன்ற முடியும். அப்போதான் நம்ம வாழ்வில் மிக தெளிவுன்னு சொல்லல, மிக தெளிவு. ஆராய்ச்சிக்கு அடுத்தது தெளிவுன்னு சொல்றாங்க மன படிநிலைகள்ல சாமிஜி. அப்போ ஆராய்ச்சி, தெளிவு. அந்த தெளிவுக்கு பின்னால வர்ற முடிவு எதை தரும் அப்படின்னா உள்ளுணர்வு. உள்ளுணர்வு அப்படின்னா உள்ளே உள்ள அந்த இறைவனுடைய உணர்வு நம்மோடு பேசும். மேலும் முற்றறிவு கிட்டும் அப்படிங்கிறாங்க. கற்றறிவில்ல, பற்றறிவில்ல, முற்றும் உணர்ந்த அந்த முழுமையை நோக்கிய அறிவு கிட்டும் அப்படிங்கிறாங்க. மூலம் எனும் இறை முதலாய் மனிதர் வரை வந்த மகத்துவமாம் முத்திரமே மலர்ந்த மறைப்பொருளை அறிவு உணரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இறை முதல் மனிதன் வரை நாம எப்படி வந்தோம், அந்த பேராற்றல், பேரறிவு, வற்றாயிருப்பு அது எல்லாமே நமக்கு எப்படி பலன் பட்டு கொண்டு இருக்கிறது, அதை எப்படி நாம் உணர வேண்டும், அந்த நிலைக்கு எப்படி செல்ல வேண்டும் என்று பல்வேறு வகைகளில் தவம் தூய்மைப்படுத்துவதற்காக அகத்தாய்வு, அகத்தவம் மேன்மைக்கு அகத்தாய்வு தூய்மைப்படுத்தி கொள்ள. இவ்வாறு மனமும் கருமையமும் களங்கமில்லா நிலைக்கு எடுத்து செல்ல அகத்தாய்வு பயிற்சிகள் எத்தனை எண்ணத்தை ஆராய்ந்து ஆசையை சீரமைத்து சினம் தவிர்த்து கவலை ஒழித்து நான் யார், நான் அந்த இறைநிலையே என உணரச் செய்ய எத்தனை பயிற்சிகள். அதை நாமும் கடைபிடித்து வாழும்போதுதானே நல்லதோர் வீணையாக மாற முடியும். அந்த வீணையிலிருந்து வரும் நாதம் போல நம்மளுடைய மனமும் மாறும். பாரதி அதோடு விட்டாரா என்ன? நவம் என சுடர்த்தரும் உயிர் கேட்டேன். நம்ம சாமிஜி கொடுக்கிற பயிற்சி. நவம் என்பது புதுமை என்ற சொல்லை குறிக்கும் ஒரு தமிழ் சொல்.
9 என்ற இன்னொரு பொருளும் இன்னொரு பொருளும் உண்டு. புதுமை 9 2 பொருளும் உண்டு. புதுமையை நாம் எடுத்துக்கொண்டால் உயிராற்றல் புதியதாக வரவு வைத்துக்கொண்டே இருக்கும் நிலையில்தான் உடலும் மனமும் ஆரோக்கியமாக அமைதியாக நன்றாக இருக்கும் தானே. அதற்குத்தானே நமது மகான் அரியதோர் காயக்கல்ப பயிற்சி மூலம் உனது உயிராற்றலை பெருக்கிக் கொண்டு இளமையாக ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ்ந்து பிறவிக்கடலை கடந்து முழுமை எய்த பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். மன வளக்கலை அன்பர்கள் நாம் தவறாது செய்ய வேண்டிய முக்கிய பயிற்சி தானே அது. அதை சுட்டி காட்டும் விதமாகத்தான் இந்த வார்த்தையை நவம் என சுடர்த்தரும் உயிர் கேட்டேன் என்று பாரதி அன்று மகாசக்தியிடம் விண்ணப்பம் வைத்திருக்கிறார் என்றே கூறலாம். மேலும் தசைனை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன் என்கிறார் அடுத்த வரியில் பாரதி மகாகவி. நல்ல அகம், நல்ல ஆன்மா, நல்ல ஆன்மா களங்கமற்று தூய்மையாக இருக்க அருளல் வேண்டும் என்று சக்தியிடம் இறைஞ்சுகிறார். இது ஒரு உரிமையான வேண்டுதல். அதையேதான் வேதாத்திரி மகரிஷி என்ற மகானும் இந்த மகா ஆன்மாவை இந்த உலகிற்கு தந்து ஆன்ம தூய்மை பெற மௌன பயிற்சி நமக்கெல்லாம் அறியச் செய்து பயிற்சி கொடுத்து மலர்ச்சி ஏற்பட வழி வகுத்துள்ளார் என்றே கூறலாம். இது போல நல்ல ஒரு வீணை போல் நாம் ஒவ்வொருவரும் உருவாக இறைநிலை காலத்தால் பல்வேறு பெயர்கள் உள்ள மகான்களை படைத்து கொண்டே இருக்கிறது. அதில் இந்த நூற்றாண்டில் இந்த உலகிற்கு அனுப்பி வைத்த மகான் நம் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி என்றே கூற வேண்டும். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம் என்றால் எல்லாருடைய கருத்துக்களும் ஒன்றை ஒன்று ஒத்தேதான் இருக்கிறது. வழிகள் பலவாக இருக்கலாம், ஆனால் சென்று சேரும் இடம் ஒன்றே ஒன்றுதான். இறைநிலை உணர்வு, அறநெறி வாழ்வு. இறைநிலை உணர்வு வந்துவிட்டால் ஆட்டோமேட்டிக்கா அறநெறி வாழ்வு நமக்கு வந்துவிடும் என்கிறார்கள். அதற்கு நாம் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டியது அன்பும் கருணையும் கொண்டு வாழ்வது. அன்பும் கருணையும் கொண்டு வாழும்போதுதான் அமைதியாக அந்த பேரின்ப நிலையை அடைய முடியும். ஒரு மலை உச்சி இருக்குங்க, அந்த உச்சியில ஒரு அருவி தோன்றுது. அந்த அருவி எப்படி விழுது அப்படின்னா மலையினுடைய சுற்றுபாகங்கள் எல்லாவற்றிலும் வடிஞ்சு விழுந்து கடைசி சென்று சேர்ற இடம் ஒரு கடல். அது போலத்தான் நாம் அனைவரும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரே ஆற்றல் பகுதி பகுதியாக ஒவ்வொரு பெயர்ல ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. அவை எல்லாம் மறுபடியும் சேரும் இடம் தொடங்கிய அந்த இறைநிலையே. என்று நாம் சுத்த வெளியிலிருந்து இறைத்துகளாக புறப்பட்டோமோ அந்த பயணம் நீண்டு கொண்டே வருகிறது. முடிவு மனித மனம். மனிதரில் உயிராக, அந்த உயிரின் படற்கை நிலை மனமாக, அடக்க நிலை அறிவாகத்தானே நாம் எல்லோரும் மலர்ச்சி பெற்றுள்ளோம். இந்த அறிவு பெற்ற நாம் அந்த நிலையை உணர்ந்து யாருக்கும் துன்பம் தராமல் துன்பப்படுவோருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து வாழும் போதுதானே நாமும் நல்லதோர் வீணை இசைக்கருவி போல் படைப்பில் மேன்மை பெற முடியும். இது போன்ற மகான்கள் எல்லாம் பூத உடல் அழிந்தாலும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்றுதானே கூற வேண்டும். பாரதி அழிந்தாரா என்ன? ஒவ்வொரு மேடைகளிலும் ஒவ்வொரு பேச்சாளர்கள் வாயிலும் அவர் வந்து 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 இன்னும் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார். அதுபோலத்தானே நம் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இந்த நூற்றாண்டில் நமக்கெல்லாம் பல்வேறு பயிற்சிகளை கொடுத்து இன்று 1 கோடி மனங்களில் வாழ்ந்தாலும் இன்னும் பல கோடி மனங்களில் வாழ்வதற்காகத்தானே நாம் பயிற்சி எடுத்து பயிற்சி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதுபோல அருள் தந்தை பாரதி, வள்ளுவர், மகான்கள், சித்தர்கள் எல்லாம்
இன்னும் நிலை பெற்று வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் கொடுத்த பயிற்சிகளை நாமும் பின்பற்றி வாழ்வோம். பாரதி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றதொரு நிலையில் நான் சிறிது நேரம் எடுத்துக்கொள்கிறேன். பாரதி பிறந்த மண்ணாகிய திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் நானும் பிறந்தேன். பாரதி கல்வி கற்ற பள்ளியில் எனது தந்தையார் படித்து பணியாற்றினார்கள். அதாவது தீதா இந்து உயர்நிலை பள்ளி திருநெல்வேலி ஜங்ஷன் அப்படிங்கிற இடத்துல அது இருக்கு. அப்போ பாரதி படித்த பள்ளியில் நானும் சென்று அவருடைய வழித்தடங்களில் நானும் நடந்திருக்கிறேன். மேலும் எனது சிறு வயசுல வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீணை வித்வான் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு பாரதி எப்பவாவது வருவாரு, வந்து அவர் கூட பேசிட்டு இருப்பாரு அப்படின்னு எங்க அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அந்த வழியா போகும்போதெல்லாம் பாரதி நடந்த பாதையில் நாமும் செல்கிறோமே என்று எனக்குள் ஒரு சிறு மகிழ்வு. அந்த நிலைதான் என்னை வேதாத்ரி என்ற ஒரு மகா ஆன்மாவிடம் சேர்த்து கடை தேற்றிக் கொண்டு இருக்கிறதோ என எண்ணத் தோன்றுகிறது. அந்த வகையில் பாரதி ஒரு கவிதை களஞ்சியம். அவருடைய அற்புத வரிகள் நல்லதோர் வீணை அப்படிங்கிறது அந்ததொரு தலைப்பை எனக்கு கொடுத்து, வீணை என்பது பார்ப்பதற்கு அழகான ஒரு உருவ அமைப்பு கொண்ட ஒரு இசைக்கருவி. அதனுடைய இசையோ கேட்பதற்கு ரம்மியமாக, அதாவது அந்த இசைக்கருவி யாருடைய கையில் இடம்பெற்றிருக்கிறது? இறைவி சரஸ்வதி, கல்வி கடவுள், படைக்கும் கடவுள் பிரம்மா, மேலும் நாரதர். இது போல இறைவனின் கைகளில் இடம்பெற்றிருக்கும் சிறப்பு வீணைக்கு இருப்பதை போல நாமும் நம்மளுடைய உடலுக்கு உடற்பயிற்சி, மனதிற்கு தவம் தற்சோதனை, உயிருக்கு காயக்கல்பம், ஆன்மாவுக்கு மௌனம் ஆகிய பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய 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 அந்த இறைநிலையின் கைகளில் நாமும் சென்று சேர இது முழு வகையில் வழிவகுக்கும். இவ்வாறு மனதை இதமாக, உயிரை வளமாக, ஆன்மா தூய்மையாக வைத்து இந்த பிறவியிலேயே இறை நிலை பெறுவோம். அதற்கான ஒரு நல்ல குருவை பெற்றிருக்கிறோமே. கடமை என்பதை ஒரு கையில், கடவுளை காட்டும் குரு என்பவரை மற்றொரு கையில் பிடித்து கொண்டு நல்லதோர் வீணை போல நல்ல ஒரு ஆன்மாவாக இந்த உலகத்தில் வாழ்வோம் என்று கூறி, இந்த வித்தியாசமான தலைப்பை கொடுத்து என்னை சிந்திக்க துணை புரிந்த எனது அன்பு ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, வாய்ப்பு கொடுத்து சிந்திக்க தூண்டுகோலாக அமைந்த நார்வே டென்மார்க் யோகா சென்டர் அமைப்பாளர்கள் நகுலேஷ் ஐயா, ரஞ்சினி அம்மா, புவனா அம்மா, நேசமலரம்மா, பாகீரதி அம்மா எல்லாரும் சேர்ந்து இந்த தலைப்பை கொடுத்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும், செவிமெடுத்த அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நல்லதோ நல்லதோ சிந்தனையை கொடுத்திருக்கிறீர்கள். அதாவது நல்லதோ